எனது 22 வயசுல விவாகரத்தா? மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சதன் மூலியமா பிரபலமானவங்க தான் நடிகை சாச்சனா. அந்த திரைப்படத்துக்கு பிறகு இவங்க பிக் பாஸ் ஷோல ஒரு போட்டியாளராகவும் கலந்துகிட்டு இருந்தாங்க. என்னதான் அந்த போட்டியில அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருந்தாலுமே அது அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை தேடி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இளம் நடிகை சாச்சனாவுக்கு ஒரு இரட்டை சகோதரி இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க கடந்த வருடம் ஜூலை 10ஆம் தேதி தான் முரளி என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சாதனா முதல்ல காதலிச்ச விஷயத்த வீட்டுல சொல்லும் பொழுது அவங்க வீட்ல யாரும் ஒத்துக்கலன்றதுனால அவங்க முரளிய ஓடி போய் முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதன் பிறகுதான் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சவங்க அவங்கள வீட்ல மறுபடியும் கூப்பிட்டு முறைப்படி திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த சாதனாவே அவங்களுடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு மத்த சோசியல் மீடியா கப்பல போலதான் இவங்களும் ப்ரொமோஷன் வீடியோ போடுறது, கப்பல் வீடியோஸ் போடுறதுன்னு யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கடந்த ஒரு 4 மாதமா சாதனா அவங்களுடைய கணவரோட எந்த ஒரு வீடியோவும் போடல. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து டெலிட்டும் பண்ணிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேத்து போட்டிருந்த ஒரு போஸ்ட்ல சாதனா தங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பரஸ்பர புரிதலுக்கு பிறகு முரளியும் நானும் பிரிஞ்சு வாழறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கைய அதிகாரப்பூர்வமா நாங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த முடிவை நாங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துடல. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிற விதமா அமைதி மற்றும் தெளிவுடன் முன்னேறுவதற்கு தான் இந்த பாதையை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். எங்களுடைய இந்த முடிவையும் தனி உரிமையையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நாங்க எல்லாரையும் கேட்டுக்கிறோம்னு சாதனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.